ஹாய்! இங்க பாருங்க, இந்த மாரி செம்பருத்தி செடியில டாட் டாட்டா வருது. நான் செம்பருத்தி செடியில வந்து மாவு பூச்சி மட்டும் தான் பார்த்துருக்கேன். பூவையே இது அட்டாக் பண்ணுது. என்னதுன்னு தான் தெரியல. இதுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. பூவ மட்டும் பறிச்சு போட்டு வந்துட்டேன் நானு. ஏன்னா செடிய எதுவுமே அஃபெக்ட் பண்ணல அது. இது வந்து நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நான் பக்கத்து பக்கத்துல செம்பருத்தி கலர் கலரா வச்சிருக்கேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு பக்கத்துல ஒயிட் செம்பருத்தி வச்சிருக்கேன். அதுல பட்டு பட்டு இந்த பிங்க் கலர் பூ ஒயிட்டா ஆயிடுச்சு. பாருங்களேன், அதுல பார்த்தாலே தெரியும் லைன் லைனா ஒயிட் ஆகுது. ஆனா அது ஃபுல் பிங்க்கு. இது வந்து இந்த லெமன்ல அடிக்கடி பூச்சி இருந்துச்சு. நான் கட் பண்ணிட்டு இந்த மாரி மேரிகோல்டு எடுத்து பக்கத்துல வச்சிருந்தேன். அதுலேருந்து பூச்சி வரல அவ்வளவா. எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி இத சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கொத்து கொத்தா இருந்துச்சு. அதனால காட்டுறேன். இங்க பாருங்க. இதுல 2 செடி வச்சிருக்கேன். இது வந்து அழகா இருக்கு பாருங்களேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதான் ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு போடுறேன். இது வந்து தக்காளி செடியிலயும் குட்டியா ஒரு பூ வந்துருந்துச்சு. எதுல என்னன்னு தெரியல. குட்டியா இருக்கும்போதே பூவு, காயெல்லாம் வச்சிருது. அது நல்லதா கெட்டதான்னே தெரில. ஒரு வேளை அது எதனா ஈல்டுல ப்ராப்ளம் இருக்குமோன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆனா பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு. இது பாருங்களேன், எலி நாசம் பண்ணி போட்டிருக்கு. நான் அழகா ரவுண்டா வச்சிருந்தேன். அந்த ஓரத்துலலாம் ரவுண்டா போட்டு கலர் கலராக வச்சுருந்தேன். சும்மா டெக்கரேட்டிவாக பார்த்தா, அது எல்லாத்தையும் கொதறி அடி வர போட்டு போயிடுச்சு. பாதி கல் அடியில் போயிடுச்சு. அந்தளவு அது தோண்டி இந்த கல்லெல்லாம் உள்ளே போட்டு போயிருக்கு. என்ன மாதிரி எலியாக இருக்கும்னு பாருங்கள் அது. காண்டாக இருக்குது இந்த எலி தொல்லையே எனக்கு. என் செடியெல்லாம் பிடுங்கி போட்டுருது. மண்ணெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சு விட்டுருது. எதுக்கு தான் அப்படி பண்ணுதுன்னே தெரில. சாவடிக்கவும் முடியல. அது கண்ணிலே மாட்ட மாட்டேன்து. என்னதான் பண்ணாலும் அது எஸ்கேப் ஆகிடுது. நானும் முள், கத்தாழை அதெல்லாம் போட்டு பார்த்தேன். ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னு தெரில. கஷ்டமாயிடுச்சு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அடியில் போயிருக்கு அந்த கல். அந்தளவு அது குழி தோண்டியிருக்கு. சில செடியெல்லாம் வேரோட பிச்சு போட்டுருச்சு அது. சரியானதாக இருக்கும் போல். என்ன பண்ணாலும் செத்தும் தொலைய மாட்டேன்து. உயிரோட வந்துடுது திருப்பியும்.